நண்பர்களே, இப்போ தெரியுதா நான் ஏன் அதை போட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டேன்னு தெரியுதா? அதாவது நாகரிகமாக கேட்குறவங்களையும் நீ விபூதி அடிக்கிற. சரி, நார கேள்வி கேட்டு பார்த்தேன், அப்பவும் விபூதி அடிக்கிற, ஜூங்காட்டுற. இப்போ தெரியுதா மக்களே? இதெல்லாம் நாகரீகம் இல்லாமல் தூக்கி போட்டு நார கேள்வி கேட்டாலும் இது திருந்திச்சா? இல்லை மக்கள்கிட்ட சொல்லிச்சே, நான் பிளாக் பண்ணிவிட்டேன், எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை, நான் காசு கொடுப்பதை தடுத்து விட்டேன், நான் நிறுத்தி விட்டேன் அப்படின்லாம் சொல்லிச்சே. இப்போ அது பேசுகிறத பார்த்தீங்களா? அப்போ நான் சொன்னது கரெக்டு தானே? மக்களே சொல்லுங்கள், நான் சொன்னது கரெக்டு தானே? இப்போ உலகத்தில் உதவி பண்ணுறதுக்கு எத்தனையோ அப்பாவிங்க இருக்காங்க, எத்தனையோ படிப்பு வசதி இல்லாத பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அங்கெல்லாம் இந்த பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கெல்லாம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த தருதலைக்கட்டைங்களும், இந்த தேனா வேலை பார்க்குறதுங்களும், இந்த வேசி வேலை பார்க்குறதுங்களும், அக்கிரமம் பண்ணுறதுங்களும், மக்களை பல மன உளைச்சல் ஆக்குற இந்த எச்சகலைங்களுக்கு, இந்த எச்சகலை எதுக்கு பணம் போடுது, இந்த எச்சகலை எதுக்கு சட்டை வாங்கி கொடுக்குது? அதாவது மக்கள்கிட்ட சொல்லிடுறது, நான் பிளாக் பண்ணிட்டேன், நான் பேசுறதில்ல, எனக்கு தொடர்பு இல்லை. அப்புறம் பிறந்த நாளைக்கு மட்டும் ஒரே ஒரு சட்டை வாங்கி கொடுத்தேன். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. சத்யா பேசிட்டா நாகரிகமாக பேசவில்லை, அவள் நாகரிகம் இல்லாமல் கேள்வி கேட்டு விட்டாள். சத்யா, உனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ஏன் அவங்கள பற்றி பேசுகிற அப்படின்னா, சமூக சீர்கேடு பண்ணுற எச்சகலைங்களுக்கு சில எச்சகலைங்க சொம்பு தூக்கிட்டு வராளுங்க. நான் கேள்வி கேட்டேன், அதுக்கு அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தால் தான் பேசணுமா? ஏன் பிரச்சனை இல்லைன்னா பேசக்கூடாதா? தப்பு எங்கே நடந்தால் யார் வேணாலும் பேசலாங்க. ஏன் நீ தான் பேசணும், நீ பேசக்கூடாது, உனக்கு இந்த விஷயத்தில் சம்மந்தம் இருந்தால் தான் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, அது தவறுன்னு தெரியுது, அதை பார்க்குற சில மக்களுக்கும் தெரியுது, ஆனால் அவங்களால பேச முடியல, ஆனால் என்னையால் பேச முடியுது, நான் பேசுகிறேன். சில பேர் பொறுத்துட்டு போகிறாங்க, என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியல, நான் பேசுகிறேன். சரிங்களா? இது தப்பு தானே? அப்போ மக்கள்கிட்ட நடிக்கிறது அப்பட்டக்கரமாக தெரியுதா? அப்போ நான் என்ன சொன்னேன் மக்கள்கிட்ட? மக்களே, இவங்க பப்ளிசிட்டிக்காகவும் தன்னோட ஆடம்பரத்தை வெளியே காட்டிக்கணுங்கிறக்காகவும் இந்த எச்சகலைங்களுக்கு போய் உதவி செஞ்சால் நம்ம ப்ரொமோட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான், வேற எதுவுமே கிடையாது. வேறு இறக்க குணம் இருக்குது, உதவி பண்ணுற குணம் இருக்குது அப்படின்னா எத்தனையோ அனாதை ஆசிரமம் இருக்குது, எத்தனையோ பிள்ளைங்க ரோட்டில் படுத்திருக்காங்க, எத்தனையோ வயசானவங்க நல்ல துணி கூட இல்லாமல் ரோட்டில் படுத்திருக்காங்க. அப்படி ஆடம்பரமாக பணக்காரவங்களாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லாதவட்டவங்களுக்கு தானே செய்யணும். பல லட்ச ரூபா பணம் சம்பாதிக்கிறவனுக்கும் 6 மணி லைவில் உட்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட சூப்பர் சாட்டு வாங்குறதும், மாதம் 5 லட்சம் வருமானம் சம்பாதிக்கிறவனுக்கு போய் என்னப்பா கருணை காட்டுறாங்க? இது நியாயமா? யாராவது சொல்லுங்களேன். இதை நம்ம கேள்வி கேட்டுட்டா நாகரிகமாக கேட்கவில்லை. சரி, அடுத்தது இன்னொன்று சொல்கிறது, ஓயாமல் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நான் மட்டுமா உதவி பண்ணுறேன், பல பேர் உதவி பண்ணுறாங்க, பல மாப்பிள்ளைகள் உதவி பண்ணுறாங்க, பல தங்கச்சிமார்கள் உதவி பண்ணுறாங்க. அவங்களாம் ஏதோ வர்றாங்க, சூப்பர் சாட்டில் அடிக்கிறாங்க, இருக்கிற இடம் தெரில, அட்ரஸ் தெரில, உன்னைய மாதிரி பப்ளிசிட்டிக்காகவும் உன்னைய ப்ரொமோட் பண்ணிக்கணுங்கிறக்காகவும் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யாரும் அவங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணலை, யாரும் அவங்களுக்கு பணம் உதவி பண்ணலை. அப்படியே பண உதவி பண்ணாலும் பேர் மட்டும் தான் தெரியுது, ஊர் அட்ரஸ்ஸு மூஞ்சு கூட தெரியல. நீ உட்கார்ந்துருக்க, உன் மூஞ்சை காட்டுற, அந்த எச்சக்கலங்க நாய்ங்களுக்கு 4 நல்லி எலும்பு தூக்கி போடுற, அது மூலியமாக நீ ப்ரொமோட் ஆகுற. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ அந்த கூணுக்கிழமை ஓயாமல் இவ பேரை சொல்கிறான், அந்த கட்டப்பை கருப்பியும் ஓயாமல் இவ பேரை சொல்கிறா. ஏன் தெரியுமா ஓயாமல் பேரை சொல்கிறது? இவங்களை ப்ரொமோட் பண்ணுறது. அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இவங்க சேனலை போய் பாருங்கன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறது. இதை
மக்கள் வேணால் சில பேர் புரிஞ்சுக்கிட்டாமல் இருக்கலாம், ஆனால் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் யூடியூப்பில் இருக்கேன்ல. அதே மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இதில் நான் சொல்லணுன்னா அது வேறு மாதிரி போயிடும், வேண்டாம். இப்போ சொல்லுங்கள், இந்த பொம்பளை பண்ணுறது சரியா? இந்த கட்டப்பை கருப்பி பொம்பளைக்கு இப்படி பண்ணுறது சரியா? இது நியாயமா? இந்த சத்தியாங்கிறவ நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டா மட்டும் நாகரிகம் இல்லை அப்படின்றாங்களா? அப்போ நாகரிகம் உள்ள விஷயத்த செய்ய வேண்டியதானே? ஏன் நாகரிகமே இல்லாத ஒரு விஷயத்த செய்கிறாங்க? ஒரு வப்பாட்டிக்கு, ஒரு வாடகை புருஷனுக்கு, ஒருத்தி குடும்பத்தை அழிச்சவளுக்கு போய் செய்கிறது நாகரிகமா? இதை நாங்கள் கேள்வி கேட்டால் நாகரிகம் இல்லாதவர்கள். சரி, இப்போவும் நான் சொல்கிறேன், அது ப்ரொமோட்டுக்காக தான்ப்பா இருக்குது. அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். இதுதான் அப்பட்டக்கரமான உண்மை. இதுதான் அது யாருன்னு 4 பேருக்கு தெரியணும். அதை எல்லாரும் நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு வியூவர்ஸ் போகணும். அது அந்த யூடியூப்பில் வர்ற வருமானத்தை இந்த வாடகை புருஷன், அப்புறம் இந்த வாடகை வப்பாட்டி இவங்களுக்கு போட்டுருது. அதுக்கு தேவை காசு பணம் முக்கியம் இல்லை, பப்ளிசிட்டி. யாரை பிடிச்சா கிடைக்கும்? நெகட்டிவாக யார் இருக்கா, டாப்பில் யார் நிற்கிறா நெகட்டிவில், அவங்கள பிடிச்சா இது குறுக்கு பாதை வழியாக போயிடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, குறுக்கு பாதை வழியாக போகிறது அப்படின்னு. அந்த மாதிரி இது இப்போ புரியுதா? இதெல்லாம் சொன்னோம்னா நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், ஒன்று எங்கே வர வைப்பேன், நான் அங்கே வர வைப்பேன், புட்டுங்குவேன். இப்போ சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது வந்து நல்ல பொம்பளை கிடையாது, சரிங்களா? யார்? கட்டப்பை கருப்பி நல்ல பொம்பளை கிடையாது. இந்த கேடுகட்ட முண்டைக்கு உதவி பண்ணுறேங்கிற பேரில் ப்ரொமோட்டுக்கு அலையிறா பாருங்க, இவளும் நல்லவள் கிடையாது, சரியா? இவளும் நல்லவள் கிடையாது. ஒருத்தங்க படத்துக்கு போகிறாங்கன்னு யாராவது பணம் போட்டு பார்த்தது உண்டா? யாருக்காவது வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு இல்லைன்னு யாராவது போட்டு விட்டு பார்த்தது உண்டா? நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சட்டையும் துணியும் வாங்கி நிட்டுற, அது தெரியுதா? ஐயோ, இன்னுமா அந்த எச்சக்கலை நாய்களை நம்புறீங்க? சொல்லுங்க. இப்போ இதை கேட்டுட்டா மட்டும் நாகரிகம் இல்லை. ஐயோ, நாகரிகமே இல்லாமல் வாழ்கிற எச்சக்கலை உங்களுக்கெல்லாம் நாகரிகமாக கேள்வி கேட்டால் புரியவா செய்யும்? உங்களெல்லாம் எரும மாடு இருக்குது தெரியுமா? எரும மாடுன்னு சொல்லக்கூடாது, பன்னி சாக்கடையில் இருக்கும் தெரியுமா? அதை கல்லை விட்டு எரின்னு எரியணும். அந்த மாதிரி எரிஞ்சாதான். அப்போ எரிஞ்சால் கூட சூடு சோறனை வரலையே. அப்படி எரிஞ்சுமே ஐயோ மானம் போது மரியாதை போதுன்னு வரலையே. உங்களுக்கு உங்கள் ப்ரொமோட்டு தானே தேவைப்படுது. எப்படியாவது பப்ளிசிட்டி ஆயிரணும். உள்ள ஒரு பஞ்சு வச்சுக்கிடணும். அந்த பஞ்சை அப்படியே தொங்க விட்டுக்கிட்டே லாலே அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே இருக்கணும். பார்க்குறவங்க பூரா குனிஞ்சு அந்த பஞ்சையும் பார்த்துக்கிட்டே போகணும். நான் என்ன கேட்குறேன், யூடியூப்புங்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே வீடியோ பார்க்குறாங்க. அதில் உன் மகன் வயசில் உள்ளவனும் பார்ப்பான், சரியா? உன் மகன் வயசில் உள்ளவனும் பார்ப்பான். அப்போ நான் ஆடைங்கிறது அந்த மாறாப்புங்கிறத தன்னோட மகன் வயசில் உள்ளவனும் வேடிக்கை பார்க்க தான் செய்வான், சரியா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த கெட்ட எண்ணங்களை விதைக்கக்கூடாது. அப்படி நம்ம உடம்பு அப்படி விதைக்குது அப்படின்னா அதை துணியை போட்டு மறைக்கணும். அதை விட்டுட்டு வச்சுருக்காளுங்கப்பா 7 கிலோ 8 கிலோவுக்கு வச்சுருக்காளுங்க, வச்சுக்கிட்டு அதையும் போட்டுக்கிட்டு அதையும் இப்படி காட்டிக்கிட்டு. நான் அதான் சொல்கிறேன்ல, நல்லவ கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும், அவசாரி கூட சேர்ந்தா அவசாரியாக தான் இருப்பா. சொல்லுங்கள். அதான் சொன்னால கட்டப்பை கருப்பி என்னைய மாதிரி தாண்டி அவளும் இப்படி தாண்டி வந்திருந்துருக்கா. அவளுக்கும் என்னைய மாதிரி புருஷன் இல்லை, இன்னொரு புருஷன் கூட தான் இருக்கா. இதுதான் உண்மை. அதனால் ஒரு புருஷன் கூட வாழ்கிறவளுக்கு சூடு சோறனை வரும்பா. மானம் ஈனம் ஒழுக்கம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்ப்பா. அந்த ஒரு புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷன் கூட பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் இன்னொரு புருஷன் கூட போகிறவளுக்கு இந்த மானம் சூடு சொரணை இந்த அசிங்கம் அவமானம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுப்பா, ஒன்றுமே தெரியாது. இப்போ அதான் இன்னொன்று சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நம்ம நைட்டு லைவில் பேசுவோம், சரியா? இப்போ சொல்லுங்கள், அப்போ இந்த சத்தியா கேட்டது ஏதாவது தப்பு இருக்கா? நான் கேட்டால் மட்டும் சத்தியா உனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏன் போய் கேட்குற அப்படின்னு கேட்குறீங்களே. இப்படி எல்லாரும் ஒதுங்கி போனால் அப்போ யார் தான் கேட்குறது? அப்போ இந்த மாதிரி நாய்களை எப்படி தான் ஒழிக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். அண்ணனுக்கு சட்டை வாங்கி கொடுத்தேன்,
அன்னை வப்பாட்டிக்கு சட்டி வாங்கி கொடுத்தேன். அன்னை வப்பாட்டிக்கு ஐயோ ஐயோ கடவுளே, எப்பவும் தன்னோட மார்பு இவ்வளோ அசிங்கமாக தெரியுது வெளியில் அப்படிங்கிற ஒரு கவனம் கூட இல்லாமல் ஒரு பொம்பளை அலையிறா அப்படின்னா அவன் நல்ல பொம்பளையே இருக்க மாட்டான். சத்தியமாக நல்ல போகிற. இப்போ எப்படி சொல்கிறது, சிலவங்களுக்கு அழகாக இருக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது தொங்குனதுக்கு தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்க, அப்பவும் தொங்குது. அதை இப்படி மலத்தி காமிச்சு பேசுகிறா. எப்படியாவது ப்ரொமோட் ஆகிட மாட்டோமா? இதுக்கு நீ ஒன்று பண்ணு, எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனமா ரோட்டில் ஓடிருங்கிறேன். ஒரே நல்ல பப்ளிசிட்டி ஆகிடலாம். எப்படி வேறு லெவலில் இருக்கும். பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக ஒரு வேசியை பிடிச்சிக்கிட்டு தொங்குற பாரு. எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். சரியா? நல்லா லைவில் வச்சு கேட்டு விட்ருவானே. வரட்டா?